ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது ஆரம்பிச்சு ஒரு உதயம் போர்ட்டல்ல போய் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்றது. இப்போ எம்எஸ்எம்இன்னு எடுத்தீங்கன்னா உதயம் போர்ட்டல். ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது முதல்ல அந்த கம்பெனி பேர் வைக்கணும், அப்புறம் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், ஒரு ஆடிட்டர் கிட்ட போகணும், அது ப்ரொப்ரைட்டரிஷிப்பா பார்ட்னர்ஷிப்பா எல்எல்பியா பார்க்கணும். எல்எல்பி என்ன சார்? லிமிடெட் லையபிள் பார்ட்னர்ஷிப்னு பேர். ஓகே. ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி பிரைவேட் லிமிட்டா மாத்துறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல கூட இது பண்ணிக்கலாம், பண்ணிட்டு அப்புறம் பண்ணிக்கலாம். லிமிடெட் லையபிலிட்டி. இப்போ ஒரு ஃபர்மா ரன் பண்ணீங்கன்னா உங்க பிசினஸ் நடக்கிற பிளஸோ மைனஸோ உங்க பர்சனல் அசட்டும் அட்டாச். ஓகே ஓகே. இதே ஒரு பெரிய ஹெவி இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறீங்க, ஆனா ஃபர்மா ஆரம்பிக்கிறீங்க, அப்போ வந்து அதுல ஏதாவது லாஸ் ஆச்சுன்னு சொன்னா உங்க பர்சனல் அசட்டும் அதில் அட்டாச் பண்ணுவாங்க. இதே நீங்க பிரைவேட் லிமிடெட் பண்ணீங்கன்னா அந்த கம்பெனி பொறுப்பு எடுத்துக்குது, அட்லீஸ்ட் அந்த இண்டிவிஜுவல் பொறுப்பு எடுத்துக்கல. அப்கோர்ஸ் வி ஆர் அக்கௌண்டபிள். இந்த மாதிரி ஒரு காம்ப்ளையன்ஸ் கவர்னன்ஸ் இதெல்லாம் செய்யலன்னு சொன்னா கஷ்டப்பட்டு எதுக்கு பண்றோம்? கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கா இல்லையா? பிசினஸே நம்ம கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து உழைச்சி வரோம். ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு கொஞ்சம் காசு செலவாகும். ஒரு ஆடிட்டரை பார்க்கணும், ஒரு லீகல் அட்வைசர் வேணும் நமக்கு. இப்போ ஜிஎஸ்டிலாம் வந்தாச்சு, அது கரெக்டா ரெஜிஸ்டர் பண்ணணும், ஜிஎஸ்டி ஒழுங்கா பே பண்ணணும். நீ டிலே பண்ணா இன்ட்ரெஸ்ட் போட்டுருவாங்க. எந்த அளவுக்கு போன என்சிஎல்டி வரைக்கும் கேஸ் போகும். பல பிரச்சனைகள் இருக்குது இதுல. இதெல்லாம் தெரியாம நான் வெறும் வியாபாரம் மட்டும்தான் பண்ண தெரியும். ஒரு சில பேருக்கு என்னன்னா, ஒண்ணு அவங்க வந்து டெக்னோபிரனரா இருப்பாங்க. டெக்னோபிரனர்னா அந்த பொருள் சார்ந்த தயாரிக்கக்கூடிய திறமை உள்ளவர்கள் மட்டும்தான் அவங்க. சரி, அவங்களுக்கு சேல்ஸ் தெரியாது, ஓகே, மார்க்கெட்டிங் தெரியாது, லீகலும் தெரியாது. எல்லாமே எல்லாருக்கும் தெரியணும் அவசியம் இல்லை. எஸ், எனக்கு தெரியாதுன்னா நான் தெரிஞ்சவங்க கிட்ட போய் கேட்கணும்ல. ஸோ அப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது முதல்ல செய்ய வேண்டியது எந்த அளவுக்கு ஃபவுண்டேஷன் போடணுமோ, ஐடியாவை வேலிடேட் பண்ணுமோ, ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 வேலிடேஷன் பண்றோமோ, 3வது ஸ்டெப் வந்து என்னன்னா ஒரு பக்கா ஒரு சார்ட் அக்கௌண்டன்ட், ஆடிட்டர் அண்ட் ஒரு லீகல் அட்வைசர் வச்சுக்கிட்டு அவங்க மூலமா நம்ம கம்பெனிக்கு உண்டான சட்டத்திட்டங்களை மெயின்டைன் பண்றது. அப்ப என்ன நடக்கும்? எந்த ஸ்டெப்புமே தவறான ஸ்டெப்பா இருக்காது.